ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சாமியார் சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது எல்லாமே விஜி போட்ட பிளானை தான் இருக்குது. அப்போ ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே ராமச்சந்திரன் எல்லாருமே வராங்க. சொல்லுங்கள் சாமி அப்படிங்கும்போது, இங்கே பாரு, உன் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்திருக்கிற, அப்படிலாம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கார்த்தி பிருந்தாவுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அவங்க குலதெய்வ கோயிலுக்கே வந்திருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த சாமி அப்படியே கீழே விழுந்துடவும் உடனே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வீராவும் மாறனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா சாமி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இதெல்லாம் அந்த விஜயோட வேலையாக தான் இருக்கும். இப்போ பாரு, நான் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படிங்கிறாங்க. நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது பாரு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும், சரி நான் வா சாமி கும்பிடுவோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வள்ளி சொல்லவும், அடுத்தது அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதே ஆள் பார்த்தோம்னா திரும்பியும் சாமி ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. ராமச்சந்திரா அங்கே வா அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் திரும்பவும் வராங்க. என்னாச்சுது, இந்த சாமி திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் முடியணும்னு சொல்லிட்டு நீ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற. அப்படி முடியணும்னா இந்த ஊரில் இந்த கோயிலில் ஒரு நல்ல காரியம் உன் குடும்பத்தில் இப்போ நடந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்ன சாமி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா வேற எது மாதிரிக்கு பேசுனீங்க, இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ, அதெல்லாம் அப்படிதான்டா, இப்போ இந்த கோயிலில் வச்சு ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ என் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் நினச்சிருக்கிறேன், அது இங்கே வச்சு நடத்திட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே நீ செய் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே ராமச்சந்திரன் அப்புறம் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வீரா மாறன் கிட்ட சொல்கிறாங்க, டே இதுவும் உன்னுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மாறன் சிரிக்கிறாங்க. உடனே அவங்க பார்த்தோம்னா அவங்க ஃப்ளாஷ்பேக்காக மாறன் நினைக்கவும் அந்த சாமியாரை தான் அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், என்ன சாமி திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் யாருடைய வேலை அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அதெல்லாம் ஒருத்தருடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, உனக்கு நான் வேண்டிய பணத்தை கொடுக்குறேன், இப்போ நீ யாருன்னு சொல்லிடு அப்படிங்கும்போது உடனே அந்த சாமியாரும், ஆமாம் விஜய் சொன்னனால தான் நான் இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இப்போ நான் உனக்கு அதை விட கூடுதலாக பணம் தரேன், இப்போ நான் சொன்ன மாதிரிக்கு நீ சொல்லிடணும் அப்படிங்கவும் உடனே இந்த சாமியார் சரி அப்படிங்கிறாங்க. இதை மாறன் நினச்சி பார்த்துட்டு அவங்களே சிரிக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு வள்ளி, நம்ம கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்தோம்லாம் ஊரில் போய் அங்கே போய் நம்ம ரிசப்ஷன் பண்ணிக்கிடலாம், இப்போ குலதெய்வ கோயிலே வச்சு நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சொல்கிறாங்க, ஆமாண்ணா நீ சொல்கிறது தான் கரெக்டு, குலதெய்வ கோயிலில் வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா மாறன் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு மாறா, இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, திடீர்னு இங்கே வச்சு கல்யாணத்தை நடத்த வேண்டியதாக போச்சுது, அதனால் அதுக்குள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எல்லா வேலையும் நம்ம பண்ண வேண்டியதான் சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே ஆளுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கவும், அப்போ வள்ளி கார்த்தியும் பிருந்தாவும் கூப்பிடவும் அவங்க ரெண்டு பேருமே வராங்க. சொல்லியமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, கொஞ்ச நேரத்தில் நலுங்க ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த ட்ரெஸ்ஸை ரெண்டு பேரும் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேட்டியும் அவங்க ஆளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கவும் அவங்களும் அதை மாத்துறதுக்காக போகிறாங்க. இங்கே பக்கம் இந்த விஷயம்லாம் விஜய் காதுக்கு வருது. இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ண போகிறாங்களா, அது எப்படி நடந்துருன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படிங்கவும், அப்போ விஜயோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ நீ என்னடி பண்ண போகிற அப்படிங்கும்போது, கொஞ்சம் இரு நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது ராமச்சந்திரன் ஊர்க்காரங்கள்ட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் எல்லாருமே வராங்க. அப்போ கோயிலில் வச்சு அவங்க கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நலுங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நலுங்கு வச்சுட்டு இருக்கவும் அது விஜய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு விடிஞ்சா கல்யாணமா, அது எப்படி நடந்துரும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே மாறன் கார்த்தி எல்லாருமே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் அவங்க மாறனையும் வீராவையும் பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ எப்படி இந்த கல்யாணம் நடந்துன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் அப்போ விஜயோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, அதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ராத்திரி இந்த மாதிரிக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் இது என்னது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் காட்டு கோயிலில் சாமி இருக்குது, அங்கே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கணும், அப்போ தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எதுக்குமே நீங்கள் பிரச்சனைலாம் முடியணும்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்கிறீங்க, அதனால இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மாறனுக்கு டவுட் வருது, என்னது இவர் சொல்கிறது உண்மையிலேயே உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல, அதனால நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன்
அவங்க வள்ளியை கூப்பிடுறாங்க. அப்போ வள்ளிக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லவும் இது கிட்டதுமே வள்ளி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாறா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாத்த எதுனாலும் நடக்கும் கார்த்திக்கு பிருந்தாவுக்கும், ஆனால் கல்யாணம் மட்டும் நின்றக்கூடாது, அது எப்படியாவது நீ தான் நடத்தணும், அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சிரு அப்படிங்கவும் உடனே வள்ளி வந்து பயப்படுறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, எது நடந்தாலும் சரி தான் அவங்க 2 பேருக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடந்து முடியணும்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காட்டு கோயில் போகிறதுக்காக எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது விஜயும் அவங்க அம்மாவும் வந்து மாறு வேஷம் போட்டுட்டு அவங்களும் வராங்க. அவங்களுடைய திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாறன் வீரா அவங்க கதையை வந்து முடிச்சிட வேண்டியதான், அவங்கள வச்சு தானே இந்த குடும்பத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் இவங்க 2 பேரும் வந்து வரவிடாமல் தடுத்துட்டு இருக்கிறாங்க, அதனால இவங்க 2 பேருடைய கதையை முடிச்சுட்டாக்கி இவங்க 2 பேருடைய கதையும் முடிச்சு போயிடும், அதே நேரத்தில் கார்த்தி பிருந்தாவோட கல்யாணத்தை நடக்காமையும் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அந்த ஊரில் உள்ள அவ்வளோ ஒரு கும்பலாக கிளம்புறாங்க. அப்போ காட்டு கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிக்கிட்டு அதில் விஜயோட ஆட்களும் நிறைய பேர் இருக்கவும் அப்போ எல்லாருமே மொத்தமாக சாமி கும்பிட்டுட்டு வராங்க. திரும்ப வரும்போது பார்த்தோம்னா மாறனும் வீராவும் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. மற்ற எல்லாருமே வந்து அவங்க போயிருந்தாங்க. உடனே வந்து மாறனும் வீராவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அப்படிலாம் வந்து சேர்ந்துலாம் போகக்கூடாது, இப்படி தனித்தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் வீராவுக்கு புரிஞ்சிருது, இங்கே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருது. அடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தியும் பிருந்தாவும் வராங்க. அப்போ எல்லாருமே இங்கே இருக்கவும் அப்போ மாறனும் வீராவையும் மட்டும் காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மாறன் வீரா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சமாதானப்படுத்துறாங்க. இங்கே பாருங்க 2 பேரும் மாலை மாற்றிக்கிடுங்க அப்படிங்கவும் அப்போ 2 பேரும் மாலை மாற்றுறதுக்காக போகும்போது அவங்க பிருந்தா வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை மாமாவும் அக்காவும் வந்துடட்டும், அவங்க முன்னாடி தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து அவங்க வள்ளி வந்து நினைக்கிறாங்க, ஏற்கனவே நம்மக்கிட்ட மாறன் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறான், என்ன நடந்தாலும் சரிதான் இந்த கல்யாணம் வந்து நின்றக்கூடாது நடக்கணும்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வள்ளி வந்து அதை நினச்சி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, அங்கே பாரு பிருந்தா அதெல்லாம் மாறன் வந்துருவான், நான் சொல்கிறத கேளுங்க, 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு நீ இப்போ வந்து தாலியை கட்டு அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தியும் பிருந்தாவும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை மாறனும் வீரா வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து வள்ளி வந்து சொல்லியிருந்தாங்க, நான் சொல்கிறாங்க நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்ன, நான் சொல்கிறத படி கேளுங்க, 2 பேரும் ஃபஸ்ட்டு மாலையை மாற்றுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருமே நம்ம ஒன்றா தானே கோயிலுக்கு போனோம், ஆனால் வரும்போது அவங்க 2 பேரையும் காணலை, அவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கவும் அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, நான் தான் ஒரு வேலையை அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுருக்கிறேன், நீங்கள் வந்து அவங்க வரக்கூடிய நேரத்தில் வந்துருவாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் 2 பேரும் மாலையை மாற்றுங்க அப்படிங்கவும் எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குது. அப்போ ராகு வந்து வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்க அத்தை அவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கும்போது நான் தான் அவங்க 2 பேரையும் ஒரு வேலையை அனுப்பி விட்டுருக்கிறேன், இப்போ வந்துருவாங்க, நீங்கள் ஆனால் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் அப்போ பிருந்தாவும் அவங்க அதுக்கப்புறமா வந்து கார்த்தியும் வந்து மாலை மாத்துறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்து விஜய் தான் காட்டுறாங்க. விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது மாறனையும் வீராவையும் நம்ம தூக்கிட்டோம்னா அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்காள் இந்த வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாறனையும் வீராவையும் ஒரு இடத்துல கொண்டு அவங்க அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போ மாறன் வீராவையும் வந்து அவங்க கட்டி வச்சிருந்தாங்க, நீங்க வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட அம்மாவை தான் காட்டுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணை, நான் அங்கே இருக்கிறேன், என் பொண்ணு அங்கே இருக்கிறா, அதனால இந்த கல்யாணம் நடக்காது, எப்படி என் பொண்ணு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு விஜயோட அம்மா குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.